ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம கந்திக்குப்பத்தில் இருக்கிற கால பைரவரை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கால பைரவரோட தரிசனம் பார்க்கலாம். நம்ம இப்போ எப்படி உள்ளே போகிறதுனா, கந்திக்குப்பம் பைபாஸ் வந்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக போர்டு போட்டிருப்பாங்க எப்படி நம்ம உள்ளே நுழையிறது அப்படின்ட்டு. இந்த போர்டு வழியாக கந்திக்குப்பம் கால பைரவர் கோயிலுக்கு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது வழியாக உள்ளே போகலாம். நான் உங்களுக்கு அந்த ரோடு பாயிண்ட் எல்லாம் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் டேஸில் வந்திருக்கிறோம். அதே வந்து ஒரு சாட்டர்டே சண்டேனா கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்திருந்தாலும் ஒரு அஷ்டமி நவமி காலபைரவர் தினம் அந்த டைமில் வந்திருந்தா கூட, தேய்பிர அஷ்டமி வளர்ப்பிற அஷ்டமி அந்த மாதிரிலாம் வந்திருந்தா கூட கண்டிப்பாக விசேஷமாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு நார்மல் வீக் டேஸில் வந்திருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இது வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 மலைகள் தெரிஞ்சுட்டிங்களா, இது பர்கூரில் வந்து மும்மூர்த்தி மலைன்றாங்க. இந்த மலைகள் கிட்ட தான் இருக்குது அந்த காலபைரவர் கோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போகலாம். அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோடு பாயிண்ட் வழியாக தான் உள்ளே போனோம். அது நம்ம ஊர் சைடில் காலபைரவருக்குன்னு இப்படி பிரம்மாண்டமான கோவில் வேறு எங்கன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற கந்திக்குப்பத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான காலபைரவர் கோயில் உங்களுக்கு இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவ காலபைரவர் இருக்குதுன்றாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போனால் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காலபைரவருக்கு இங்கே கோயிலாண்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்னே எவ்வளோ பெரிய கிரவுண்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கே தனியாக வந்து இந்த இதில் வந்து சுவாமி சன்னதியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்க்கிங்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஐயனார் சுவாமி எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கிங். இங்கே யாகசாலை செய்யறதுக்காகவும் வச்சுருக்குறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பார்த்தீங்கன்னா தேருக்காகவே ஒரு மண்டபம் செஞ்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே தான் தேர் இருக்குது, காலபைரவர் கோயில் தேர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 வீலர் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இங்கேயும் இடம் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் உள்ளே போனோம். நம்ம காலணிகள் விடுறதுக்காக இங்கே ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. நாம் இங்கே விட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கால் கழுவுக்குன்னே தனியாக டேங்க்கில் தண்ணி வந்துட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்சால் காலை கழுவிட்டு போகலாம். நான் உங்களுக்கு கால் கழுவிட்டேன், ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டேரெக்டாக கால் கழுவிட்டு விநாயகர் கும்பிட்டுட்டேன். உங்களுக்கு கால் கழுவுற இடம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்க்கில் தான் இங்கே தண்ணியில் வரும். இங்கே தான் வந்து கால் கழுவிட்டு போனோம். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பைரவரோட வாகனமான நாய் உள்ள அங்கங்கே படுத்துட்டு இருக்கும். இந்த கோயிலில் சகஜமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தாண்ட தான் எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் இங்கே உக்காந்துருப்பாங்க மரத்தடியில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே கோயிலோட இது கட்டிட பணி நடந்துட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகளும் இங்கே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் டெவலப்மெண்ட்லேயே தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. ஆனால் வந்து பிரம்மாண்டமாக இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் உள்ளே வந்து பைரவ சிவன் இங்கே இருக்கிறாரு. இதுதான் சிவன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திருத்தேர் இருக்குது. இங்கே விசேஷ நாளில் இந்த தேர் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து தனியாக தீபம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய் தேங்காயெல்லாம் தீபம் போடுறாங்க பைரவருக்கு. இங்கே வந்து நந்தி, சிவனுக்கு நேராக நந்தி இருக்கிறார். இதுதான் காலபைரவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்துக்கோங்க, காலபைரவரை நம்ம வணங்குறது இங்கே தான் வணங்குவாங்க. இதுதான் காலபைரவருக்கான பிரத்யேக மண்டபம். நீங்கள் அந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலபைரவரை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து சிவபெருமான் இருக்கிறார். உள்ளே வந்து எல்லாருமே பஜனை பாடிட்டு இருக்காங்க. நாம் அதுக்குள்ளே நான் கோயிலை உங்களுக்கு சுற்றி காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு நம்ம போகலாம். அங்கே இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரு. அதனால் நாங்கள் உள்ளே போகல வீடியோ எடுக்கிறதுனால. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சனீஸ்வரனுக்கே தனியாக இங்கே சன்னதி உருவாக்கியிருக்கிறாங்க காலபைரவர் கோயிலில். இங்கே இருக்கிற சனீஸ்வர தேவரையும் வணங்கிட்டு நம்ம அடுத்த இது போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட அப்படியே பேக் சைடில் இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக கருங்கல்லாலே கட்டிட்டு இருக்காங்க. இங்கே புதுசாக வந்து முருகர் சன்னதி ஒன்று கட்டி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சண்டிகேஸ்வரர், பின்னாடி வந்து இங்கே உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்திருக்க தண்ணி வெளியே வருது, அது தலைக்கு தெளிச்சிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக கட்டின முருகர் சன்னதி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகான்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே முருகரை தரிசனம் பட்டு இங்கே வந்து கோயிலோட குளம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கிணறு மாதிரி அது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தாண்ட தான் பாதாள பைரவரும் இங்கே இருக்கிறாரு. ஆனால் இப்போ நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா அது ஓப்பனில் இல்லை. ஓப்பனில் வரும்போது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாகபைரவர். இங்கே வணங்கிட்டு நம்ம வேண்டுதலுக்காக தொட்டில் கட்டுவாங்க. குழந்தை வர வேண்டி திருமணமாகணும்னுட்டு மஞ்சள் கயிறெல்லாம் கட்டுவாங்க இங்கே மரத்தில். இங்கே நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வள்ளலாருக்கும் இங்கே தனியாக ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. வடலூர் வள்ளலாருக்கு இங்கே தனியாக ஒரு சன்னதி இருக்குது. வள்ளலாரும் வணங்குறது தான் வணங்கலாம். இங்கே உள்ளே காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஃபுல்லாக வந்து அந்த இதில் இருக்கிறாங்க, பக்தி பாடல் பாடிட்டு உள்ள பூஜையில் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நானும் உள்ள அங்கே பாடல் பாடிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறான்னு இங்கே வெளியே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோசாலை இங்கே பக்கத்திலே இருக்குது கோயில். அதே மாதிரி இங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான மண்டபமும் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் எதனா கோயிலுக்கு வந்து டொனேஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த டொனேஷன் அங்கே கொடுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சிவபெருமானுக்கு படிகலிங்கத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போய் அபிஷேகம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே படிங்கலிங்கத்தில் சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உச்சி வேலையில் இந்த படிங்கலிங்கத்துக்கு உச்சி வேலையில் மட்டும்தான் நம்ம கையால் நீர் அபிஷேகம் பண்ணுவோம். நான் அந்த அபிஷேகம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ நேரம் க்யூவில் நின்று அபிஷேகம் பண்ணிட்டேன். இப்போ அபிஷேகம் அடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பைரவ சுவாமி அவர் கையால் தீர்த்தம் எடுத்து கொடுப்பாரு. நீங்களே வந்து உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதலை வேண்டிட்டு இந்த சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் அப்படியே இந்த தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிவபெருமான மனசார இந்த வீடியோவிலே பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போல் வீடியோக்களை உடனுக்குடனே நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம அங்கே இருக்கிற வெளியே இருக்கிற 63 நாயன்மார்களையும் வெளியே தரிசனம் பண்ணலாம், சிவ நாயன்மார்களை. அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோயிலில் வந்து எல்லாமே இருக்குது, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பைரவ சுவாமி. இவர் ஃபோட்டோவை நான் காட்டுறேன் பாருங்கள் பேனரில். இவர் தான் இந்த கோயிலை நிர்வகிச்சுட்டு இருக்காரு. இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய விஷயம். நம்ம அவர்கிட்ட வந்து நீர் வாங்கி நம்ம சுவாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் வெளியே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ வந்து இங்கே கோயிலே வந்து அன்னதான மண்டபம் இருக்குது. நான் உங்களுக்கு அன்னதான மண்டபம் எப்படி இருக்குது என்ன கொடுக்குறாங்கன்னு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வரும்போது வந்து கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. எல்லாமே அங்கே ஆலயத்துக்குள்ளே அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம வீடியோ எடுத்ததுனால நம்ம லேட்டாக வரோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய்க்குட்டிகள் நிறைய திரிஞ்சிட்டு தான் இருக்கும். இங்கே தட்டு தனியாக வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு போய் கழுவணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நம்ம தட்டை எடுத்துக்கிட்டோம். தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே போனோம். இங்கே வந்து சோப்பும் வச்சுருக்குறாங்க. நம்ம தட்டு போட்டு கழுவுறதுக்காக சோப்பும் மேலே வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட தட்டை நீங்கள் சுத்தமாக கழுவி வச்சுட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு அங்கேயே வச்சுட்டு போகக்கூடாது. இங்கே தனியாக நீங்கள் போடுறதுக்காக டஸ்ட்பின்ஸும் சைடில் வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த வேஸ்ட்டெல்லாம் டஸ்ட்பினில் போட்டு தட்டை கழுவி வச்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்திருக்குற இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா நம்மளுக்கு லஞ்ச் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா நான் ஃபோட்டோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளுக்கு ரைஸு சாம்பார் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலை. மேலும் இது போல் வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.